அரிசி இதுக்கெல்லாம் மத்திய அரசு எல்லாத்துக்கும் மத்திய அரசு ஜிஎஸ்டி அரிசிக்கு எவ்வளவு அரிசி போடுறாங்கன்றது பாருங்க. எனக்கு 40 ரூபாய்க்கு வாங்கின அரிசி எனக்கு 70 ரூபாய் 80 ரூபாய் விற்கிதுங்க. அவங்க 2% 1% போடுறாங்க. அதை போய் பெருசா சொல்றீங்க. இந்த அரசு விலைவாசி எல்லா ஆட்சியிலும் விலைவாசி ஏற்றம் இருக்கும். நான் அதெல்லாம் மாற்றம் இல்லை. நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே நான் சொல்லிடுறேன். எல்லா ஆட்சியிலும் விலைவாசி காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும். இவங்க கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கல. எங்க காலத்துல வெங்காய விலை கூடி போச்சுங்க. எகிப்துல இருந்து கொண்டு வந்தான். அதை கூட ஈஜிப்துன்ட்டேன். அதை போட்டு ஓட்டிட்டீங்க நீங்க இல்லையா? அது ஆக்சுவலா அந்த வார்த்தை சொல்லுவாங்க. அரேபிய கண்ட்ரில இருந்துலாம் வெங்காயத்தை பெரும் வெங்காயம் வாங்கிட்டு வந்தோம். சாம்பார் வெங்காயம் போட்டோம். நார்த் இந்தியாவில் பருப்பு வாங்கிட்டு வந்தோம். புளி வாங்கிட்டு வந்தோம். புளி நம்ம பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரியிலாம் புளி அதிகமாக இருக்கும். அங்கே விலை கம்மி. அதை இங்கே கொண்டு வந்து எங்கள் ஸ்டோர்களில் குறைந்த விலைக்கு அம்மா விற்க சொன்னாங்க. அந்த கூர்ண விலைக்கு வாங்கி அடக்க விலைக்கு கொடுங்க. அதுக்கான மானியத்தை நானே 2% அந்த 3% இழப்பீட கொடுத்துறேன். இப்போ காய்கறி நாங்கள் வாங்கினோம். கொடைக்கானல்லேருந்து வாங்கினோம். அங்கே வத்தலக்குண்டிலேருந்து வாங்கினோம். ஊட்டியிலேருந்து வாங்கி பண்ணை பசுமை நுகர்வோர் கடை மூலமாக எல்லாருக்கும் கொடுத்தோம். இப்போ தக்காளி விலையெல்லாம் கூடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரு, கர்நாடகா, ஆந்திரா இங்கெல்லாம் பறிச்சா அப்போ அந்த லாரி ஃபேர் ட்ரெயின்ல இருந்து வருது இல்லையா? அந்த ஃபேர் எல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது. அது மாதிரி இவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதான் விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்கு காரணம். வெங்காயத்தை பதுக்கி வச்சிருந்தாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் 910 டன் வெங்காயத்தை அவங்க ஒரு வியாபாரி கள்ள மார்க்கெட்டில் விற்கிறதுக்காக பதுக்கி வச்சிருந்தார். அதை எடுத்து நாங்கள் ஏற்கனவே எங்க முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் அந்த வெங்காயத்தெல்லாம் யார் பதுக்கி வச்சாலும் அதை எடுத்து நாங்கள் மக்களுக்கு கொடுத்துருவோம், என்ன பொருள் வச்சிருந்தாலும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி இருந்து அவர் செய்யாதனால அவருக்கு இழப்பீடு ஏற்பட்டது. இருந்தாலும் அண்ணன் எடப்பாடியார் தாயுள்ளத்தோடு அவருக்கு என்ன அடக்க விலையோ அந்த காசை கொடுத்துருங்க, அந்த பணத்தை கொடுத்துருங்கன்றார். இதுதான் எடப்பாடியாருக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம். இது மாதிரி நடவடிக்கை எடுக்கலைன்றதை நான் சொல்றோம்.